பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே.பி. நட்டாவை சந்தித்தது அவர்களது தனிப்பட்ட விருப்பம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து மக்கள் திட்டங்களும் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். மாநிலத்தை சிறப்பு மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறினார். பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்தது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் என்று ரெங்கசாமி கூறினார். அவங்க கட்சி தலைமையில் சந்திக்கிறாங்க. சந்திக்கிறது அவங்களுக்கு விருப்பம். அதை அவங்க தலைமை சந்திக்கிறது பேசுறது அவங்களுக்கு இல்லை. முதலமைச்சர் கூட்டணி தர்மத்தை மீறிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறவங்க மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி தெரியல. சார், எதிர்கட்சியினுடன் நெருக்கமாக நீங்கள் செயல்படுறீங்க, அவங்களுக்கு எந்த திட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காங்க சார். மக்களுக்கான மாநில வளர்ச்சிக்கான எல்லா திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும். மாநிலத்தை சிறந்த மாநிலமாக கொண்டு வரும் நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சகட்ட மோதல் நிலவுவதால் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கியுள்ளதாக அம்மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் ரெங்கசாமி எம்எல்ஏக்களின் ஆதரவை இழந்துள்ள நிலையில் குறுக்கு வழியில் எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்த முதலமைச்சராக தொடர்வதாக கூறினார். இதைவிட தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையாவது தன் பக்கம் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க தயாராக வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.